ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி அண்ட் ட்ராமா சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 9, 10, 11, 12 ஸ்பூக்கி இன் லவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் அழகாக நடக்கும். இதை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ தான் வில்லன் நோட்டீஸ் பண்ணுவான். அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க அம்மா யூஎஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செத்து போன அந்த பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட ஹார்ட் தானே இவனுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்க அம்மா ஓரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதனால் இவன் வேறு வழியே இல்லை, சிங்கப்பூர் போய் தான் ஆகணும். ஏன்னா அவள் கம்பெனியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுவாள், சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கே ஒரு லேடியை மீட் பண்ணி ஸோ அவங்க பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க முடியவே முடியாதுன்னு வருவாங்க. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்லேயே அவள் இருப்பாள். ஸோ அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ போயிட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேரும் நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல சென்னையோட கடல்லாம் கூட காட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த லேடி ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, இவ்வளோ லவ் பண்ணுறான்ல அந்த வில்லன், அவன் இவகிட்ட போயிட்டு முன்னாடியே பேரம் பேசியிருப்பான். ஸோ அதனால் இவங்களால ஒத்துக்க முடியாது. பட் எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துடுவா. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் லேடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோட்டல் கம்பெனி இவகிட்ட வந்துடும். பட் இருந்தாலுமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படியாவது பிளான் பண்ணுவாங்க. இல்லை இதை இவளை எப்படியாவது டவுன் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் மீன்வைல் இவங்க ஊரில் இருக்கும்போது அந்த பாட்டிக்கு இவன் ஒரு ஜாதகம் கொடுத்துருப்பான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபோடது. ஸோ அது கிடச்சிரும். ஸோ அவங்க இவங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு எந்த இயரில் பிறந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னோடனே அவன் மங்கி அப்படின்னு சொல்லுவான். ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் செட் ஆகாது, நீங்கள் பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். ஸோ அதனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஹீரோயினையே போய் மீட் பண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் பிரேக்கப்பே நடக்கும். அண்ட் அந்த போட்டில் தொலைஞ்சு போன செயினை இந்த வில்லன் வச்சுருப்பான். அதை அவங்க அம்மா பார்த்துருவாங்க. எப்படி உங்ககிட்ட இது கிடச்சிது அப்படின்னோடனே, இல்லை உங்ககிட்ட இதை கொடுக்கறதுக்காக தான் நான் இதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அந்த செயினை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோக்கு அந்த லேடி எப்படியோ கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த செயினை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கொயரி பண்ணி அங்கே போய் கேட்ட உடனே ஒரு சாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, இதனால தான் உனக்கு கோஸ்ட் எல்லாம் தெரியுது, இதோட ஓனர்கிட்டே நீ கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் உன் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அந்த இடத்துல ஒரு ட்ரக் மோத வரும். மோத வர நேரத்தில் ஹீரோயின் போய் அவனை தள்ளி விட்டுட்டு இவளுக்கு அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாள். ஸோ சுயநினைவே போயிடும். ஸோ செத்து போனவங்க யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க கையெல்லாம் கொடுப்பாங்க. பையன் போட்டில் இறந்து போனான் இல்லையா, ஸோ அந்த பையனும் பார்த்துட்டு, இது நீ போகிறதுக்கான நேரம் கிடையாது, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இவன் திரும்பி சுயநினைவுக்காக வந்துடுவான். சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் தேடும் போது ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணும்போது ஒரு சிப் ஒன்று கிடச்சிரும். அந்த சிப்பை ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் வில்லன் தான் அந்த பையனை இந்த பொண்ணோட லவர் இருந்தான் இல்லையா, அவனை தள்ளி விட்டுருப்பான். கீழே விட்டுருப்பான் வேணும்னே போட்லேருந்து. ஸோ அதை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்குள்ளே ஒரு ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூனரலில் போயிட்டு இவள் என்ன பண்ணிடுவா, போய் சொல்லிடுவா, இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதை நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ப்ளே பண்ண உடனே வில்லன் மாட்டிக்குவான். மாட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த சொந்தக்கார அந்த லேடி அவளையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருப்பா. ஹீரோக்கு இந்த ஊருக்கே அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும், அவருக்கு ப்ரொமோஷனும் கிடச்சிரும். ஸோ இவங்க 2 பேரும் ஜாலியாக அழகாக வாழ்வாங்க. ஸோ இவங்க கண்ணுக்கு பேயும் தெரியாது. ரொம்ப அழகான ஸ்டோரி. கண்டிப்பாக ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு என் பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.